மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட் எர்ன் மணியை எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய 5 க்ரூஷியல் கொஸ்டின்ஸை நான் இப்போ சொல்கிறேன். அதை கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா கெஸ் வாட், நிறைய பீப்புள் பிளைண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்ரெட் பண்ணுவாங்க. அந்த பர்சனை நீங்கள் இருக்காதீங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன? உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகுதா, இல்லை இதுவும் ஒரு ஜஸ்ட் another ப்ராடக்ட் in the market? நம்பர் 2, வாட்ஸ் த பெஞ்ச் மார்க்? அந்த ஃபண்டால அதோட பெஞ்ச் மார்க்கே பீட் பண்ண முடியலன்னா எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் 3, இந்த ஃபண்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சாலிட் ரிசர்ச்ல பில்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் பியூர்லி ஹைப்பா? அதை நல்லா பாருங்க. நம்பர் 4, இந்த ஃபண்டால அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கான கேரண்டி கிடையாது. ஸோ இது ரியலி ஒர்த் இட்டான்னு பாருங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 5, ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாருங்க, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களோட லக்ஸரி காரை இப்போ ஒரு அன்னோன் டிரைவர்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி ஓட்ட விடுவீங்களா? அப்போ உங்களோட மணியை யார்கிட்ட வேணா எதுக்கு கொடுத்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்? ஸோ ஃபண்ட் மேனேஜர் ஒரு ரிலேயபிள் நல்ல ஃபண்ட் மேனேஜர்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரைட் கைடன்ஸை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இப்போவே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸை தெரிஞ்சுக்கோங்க.